உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வீரா இந்த வீட்டுக்கு மருமலா வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஆனா அது அவன் செஞ்ச முறை ரொம்ப தப்பு. அத நியாயப்படுத்தாத வள்ளி. நான் எதையும் நியாயப்படுத்தலண்ணா. முறை தப்பா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல. சில நேரம் வீராவை பார்க்கும்போது எனக்கு அப்படியே காவேரியை பார்க்கிற மாதிரியே இருக்கு வள்ளி. காவேரி என்னை எப்படி பார்த்துக்கிட்டாலோ அதே மாதிரி வீரா மாறனை பார்த்து அவனை இவ சரியானவனா மாத்துவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு வள்ளி. ஐயோ, ஒரு ஆள் பெட்ல படுக்கிறதுக்கு டெய்லியும் பெட்ஷீட்டை மாத்திட்டு இருக்கிறா பாரு. வழக்கத்துக்கு மாறா ஏதோ ஸ்மெல் வருது. என்ன? இல்ல, புதுசா ஏதோ ஸ்மெல் வருது. என்னது? அது ரூம் ஃப்ரெஷ்னர். எதுக்கு? ஸ்மெல் வந்தாவது கேக்குறிய, மத்தது எது செஞ்சாலும் உன் கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. என்னென்ன? என்ன? எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கும், அதனால அடிச்ச. இந்த ரூம்ல நானும் இருக்கேன், அத மறந்துட வேணாம். ஹலோ, உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நான் என்ன செஞ்சாலும் நீ என்கிட்ட கேள்வியே கேட்க கூடாது. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தானே வைய, என்ன பண்ணுவீங்க? எதுக்கு சிரிக்கிற? நான் பண்ணுவேன். சொல்லலாம் முடியாது, செய்யும் போது தெரியும். 3.25 அடி உயரம் இருந்துகிட்டு பெரிய பெரிய வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேல்ல நீ. அந்த இன்ஸ்பெக்டரே ஒரு சைக்கோ, அவங்கிட்டே போய் எகிரிட்டு இருக்கிற நீ. எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? உனக்காகனா, அது உனக்காக இல்ல. என் கண்ணு முன்னாடி யாருக்கு அநியாயம் நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன், உனக்காகவும் கேட்பேன். அதான். ஓ, அப்படி. சரி, வீரமங்கை எங்க போய் முடிய போதும். ஏய், என் பாய பாத்தியா? ஏன் காணுமா? ஆமா, இங்கதானே இருந்துச்சு. எங்க போச்சுன்னு தெரியலையே. மாறா, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. மணி 9 தானே ஆகுது. அப்படியே நேர போனா 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பிள்ளையார் கோவில் வரும். பிள்ளையார் கோவில்ல இருந்து ஒரு ரைட் எடு. ரைட் எடுத்த உடனே லெஃப்ட் எடு. அங்க நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் வரும்ல, அங்க உன் மச்சான், அதான் அந்த இன்ஸ்பெக்டர் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் என் ரூம்ல பாய் தலைக்காணில வச்சிருந்தேன், அது காணாம போச்சுன்னு வேணா கம்ப்ளைண்ட் கூட. வர வர வாய் ஜாஸ்தி ஆகி போச்சு உனக்கு. என்னன்னா என்னமோ நான் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கிற மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற. எனக்கு என்னமோ இதுதான் வேலை மாதிரி. இவ ஒருத்தி. ஏய், வாய் எப்படி அங்க போச்சு? எனக்கு தெரியாதே. அப்ப அதுவே நடந்து போய் அங்க ஒளிஞ்சுக்குச்சுல. அத நீ பாய கேளு போ. ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கிற, பாத்துக்கிறேன். ஏய், எதுக்குடி ஏசி போட்டுட்டு இருக்க? எனக்கு ரொம்ப வேர்க்குது. ஃபேன் எதுக்குடி சேர்ந்து ஓடுது? அதான் வேர்க்குதுன்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்குடி இவ்வளவு தண்டி போர்வு உனக்கு? குளிருது, அதான் போட்டுருக்கேன். இங்க பாரு, வேர்க்குதுன்னா ஏசி போட்டுக்கோ, குளிருதுன்னா ஏசி ஆஃப் பண்ணிடு. எனக்கு ஏசி இல்லனா வேர்க்குது, ஏசி போட்டா குளிருது, அதுக்காக தான் போர்வை போத்திருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ரொம்ப ஆஹா, குளிருதுன்னு சொன்னா அசிங்கப்படுத்துவா. உனக்கு குளிருச்சுன்னா நீ வேணா பெட்ல படுத்துக்கோ. என் போர்வை கொஞ்சம் ஷேர் பண்ணிப்போ. அப்ப நீ எங்க போய் படுப்ப? ஷேர் பண்ணிப்போன்னு சொன்னேன். நானும் இங்கதான் படுத்துப்பேன், நீ வேணா பக்கத்துல படுத்துக்கோ. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னது இது?
இவ எடுக்கிற டோனே சரியில்லையே. இதெல்லாம் நம்பவா வேண்டாமா? ஒருவேளை தான் வில்லங்க வச்சிருந்தான்னா? வேணாம், நான் தரையிலேயே படுத்துக்கிறேன். இங்க பாரு, இப்போ மட்டும் நீ கொட்டல்ல வந்து படுக்கல. என்னடி மிரட்டுற? இல்ல நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் இல்ல, மார்கழி மாச குளிரு ஏசி இப்பதான் 20ல வச்சிருக்கேன். அத 16க்கு மாத்திருவேன். ஃபேனையும் ஃபுல் ஸ்பீட்ல வச்சிருவேன். எப்படி வசதி? என்னடி பிளாக்மெயில் பண்ற? நான் சொன்னா நீ கேட்கணும், அவ்வளவுதான். குளிருது வேற. வந்து படுக்க போறியா இல்லையா? வரண்டி, வேற வழியும் இல்ல. கடவுளே, இதெல்லாம் எனக்கு தான் நடக்குதா? இதெல்லாம் நல்லதா கெட்டதானே தெரியலையே. ஏ, இந்த நேரத்துல இந்த கடவுளை டிஸ்டர்ப் பண்ணாத. பாவம், அவரே காலையில இருந்து ஓவர் டைம் பார்த்துட்டு இப்பதான் நிம்மதியா தூங்குவாரு. வர வர நம்ம மைண்ட் வாய்ஸ் எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் கேக்குது மாறா, பாடு. ஏய், இப்ப நீ என்ன தொட்டியா? நான் உன்னை தொட போறேன். என் கண்ணை தொட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது உன் கையா இருக்கும். ஏன் கையா? நம்ம கையா இவ்வளவு சாஃப்டா இருந்துச்சு? அம்மே, பாத்து பாத்து. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.